வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் 200 to 180 எந்த காலேஜ் கிடைக்கும், 180 to 160 எந்த காலேஜ் கிடைக்கும், 180 to 160 எந்த காலேஜ் கிடைக்கும், டாப் காலேஜ் இன் மதுரை, டாப் காலேஜ் இன் கோயம்புத்தூர் ஜோன், டாப் காலேஜ் இன் தமிழ்நாடு லெவல், இது எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ரேண்டம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த கட் ஆஃப் தான் தேவை. பட் அவங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. பட் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு வேர்டு தெரியாம ரேண்டம் நம்பர் சொன்னேன். ஸோ சார் அந்த ரேண்டம் நம்பர்னா என்ன, நான் எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி, அந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இந்த ரேண்டம் நம்பர்னால வந்து என்ன பெனிஃபிஷியல், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உண்மையிலே இந்த ரேண்டம் நம்பர் எதுக்குன்னா வந்து இப்ப நான் சொல்ல போற டேட்டா எல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு எக்ஸைட்டா இருக்கும். ரைட், முதல்ல சொல்லிடுறேன், இந்த ரேண்டம் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் யார் யார் கவுன்சிலிங்ல பதிஞ்சீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர்னு சொல்லி ஒரு ஜெனரேட் பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, உங்களுடைய போர்ட்டல்லே வந்துடும். பட் இந்த ரேண்டம் நம்பர்னால என்ன யூஸ்? நாட் 1% தான் இது ரொம்ப இம்ப்ளிகல் ஆகும். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகாது. சார் நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர்ல நான் இருக்கும்போது சார் ரேண்டம் நம்பர் எப்போ வரும், ரேண்டம் நம்பர் எப்போ வரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரேண்டம் நம்பர் எப்போ வரும்னோட அதனால முதல்ல யூசேஜ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 185 கட் ஆஃப், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 185 கட் ஆஃப். அதே மாதிரி 10 ஸ்டூடெண்ட் இல்ல வேணா நம்ம ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து ஒரே 185 கட் ஆஃப்ல இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஒரே காலேஜ்ல ஒரே குரூப் தான் கேட்கறாங்க. சோ இப்போ என்ன வச்சுக்கலாம், சரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லாருமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கேட்கறாங்க. அந்த 185 மார்க் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ஃபுல்லா நோட் பண்ணுங்க. 185 மார்க்ல இருக்கிற 3 பேருமே ஒரே பிரான்ச் தான் கேட்கறாங்க. அப்போ யாரா ஒரு சீட்டு தான் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சீட்டு தான் இருக்கு. அப்போ கம்ப்யூட்டர் வந்து யாருக்கு அலாட் பண்ணணும் அப்படி ஒரு டவுட் இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருப்போம். அது எப்படி வந்து உங்களுக்கு சீட்டு அலோகேஷன் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் 2 பேருமே 185 மார்க் அக்செப்ட். இப்போ எல்லாருமே 185 இருக்கீங்க. இப்போ யாருக்கு நம்பர் 1க்கு கொடுக்கறதா, நம்பர் 2க்கு கொடுக்கறதா, நம்பர் 3க்கு கொடுக்கறதா, 3 பேருமே அப்படியே கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து எப்படி அலோகேட் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல யார் அதிகமான மார்க், மேக்ஸ்ல யார் அதிகமான மார்க். இப்ப இந்த 3 பேர்ல யார் மேக்ஸ் அதிகமா இருக்கோ அவனுக்கு வந்து அந்த பிரான்ச் அலாட் ஆயிரும். மிச்சம் இருக்கிறவங்க அடுத்த சாய்ஸ்க்கு தான் போகணும். சார் 3 பேருமே வந்து மேக்ஸ்ல ஒரே மார்க். ரைட், ரெண்டாவது பிசிக்ஸ்ல வந்து இந்த 3 பேர்ல யார் ஹை மார்க். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பார்த்தாச்சு, எல்லாருமே ஈக்குவல். ரெண்டாவது வந்து பிசிக்ஸ்ல வந்து யார் ஹை மார்க், அதுலயே வந்து பிசிக்ஸ்ல வந்து 3 பேருமே ஒரே மார்க். அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கட் ஆஃப் பொறுத்தவரை கெமிஸ்ட்ரிக்கு தானே வரணும், அப்படிதானே கட் ஆஃப் அப்படிதானே. ஆனா கெமிஸ்ட்ரிக்கு வர மாட்டாங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஏன் வர மாட்டாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதே 185 கட் ஆஃப்ல தானே இருப்பாங்க. அதனால 3வது கிரைட்டீரியா வந்து கெமிஸ்ட்ரி எடுக்க மாட்டாங்க. 3வது கிரைட்டீரியா வந்து உங்களுடைய 4th சப்ஜெக்ட். 4th சப்ஜெக்ட்னா பயாலஜியா இருக்கலாம், இல்லட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதுல யார் ஹை மார்க்கோ அதுல பாப்பாங்க. அதுலயும் வந்து 3 பேருமே ஒரே மார்க். என்னடா ஒரே குழப்பமா இருக்கா கம்ப்யூட்டர் என்ன. அடுத்தது 4வது, சரி இப்போ டோட்டல் +2 மார்க். இந்த 3மே வந்து 3 பேருமே சேமா வந்துட்டாங்க. டோட்டல் மார்க் யாருன்னு அடுத்தது கம்ப்யூட்டர் ஜெனரேட் செக் பண்ணும். அதுலயும் வந்து 550 மார்க். இருக்கா? அடுத்தது என்னடா அது 4 கிரைட்டீரியா 3 பேர் ஒன்னா இருக்காங்க. அடுத்தது என்னது 5வது கிரைட்டீரியா வந்து 10th மார்க்ல வந்து இதுல யாரு அதிகமான மார்க், 10th டோட்டல்ல இதுல யாரு அதிகமான மார்க். அதுலயும் ஒரு நமக்கு என்னது ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு வருஷம் முன்னாடி பின்னாடி எடுத்திருப்பாங்க. இதுலயும் ஒன்னா வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆகும், கம்ப்யூட்டர் வந்து என்னடா இது எல்லா கிரைட்டீரியா இந்த 3 பேர் ஒன்னாவே வந்துட்டு இருக்காங்கன்னு. சரி போ, கடைசியா வந்து டேட் ஆஃப் பர்த். இந்த 3 பேர்ல நம்பர் 1ஓட டேட் ஆஃப் பர்த், நம்பர் 2ஓட டேட் ஆஃப் பர்த், நம்பர் 3ஓட டேட் ஆஃப் பர்த். இதுலயாவது எவனாச்சும் ஒருத்தன் வந்துருவாயா, அவனுக்கு இந்த சீட்டை கொடுத்துரும். கம்ப்யூட்டர் என்ன செய்யும், டேட் ஆஃப் பர்த் பார்க்கும். அது டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க. கம்ப்யூட்டர் ஒரே குழப்பம் ஆயிருச்சு. ஐயோ, இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தே ஆகணும். எல்லாத்துலயும் என்னது
மேக்ஸ்லயும் ஒரே மார்க், பிசிக்ஸ்லயும் ஒரே மார்க், 4th சப்ஜெக்ட்லயும் ஒரே மார்க், +2 டோட்டலையும் ஒரே மார்க், 10th டோட்டலையும் ஒரே மார்க், டேட் ஆஃப் பர்த்லயும் ஒரே மார்க். இப்ப ஒரு வழியே இல்ல, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு இருக்கும்போது அப்பதான் இந்த ரேண்டம் நம்பர், புரியுதா? இந்த ரேண்டம் நம்பர்னு ஒண்ணு உங்க எல்லாத்துக்கும் ஜெனரேட் ஆகி கம்ப்யூட்டரா டிஜிட் பண்ணி ஒரு 7 டிஜிட் 8 டிஜிட் ஏதோ ரேண்டமா கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்கும் இந்த ரேண்டம் நம்பர் கொடுக்கும். யார் முதல்ல அப்ளிகேஷன் போட்டாங்க, யார் கடையில் அப்பலாம் கிடையாது. கம்ப்யூட்டர் ஆட்டோ ஜெனரேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் ஸ்கேட்டர்டா போய் உட்காந்துரும். அதுல யாரோட ரேண்டம் நம்பர் ஹையா இருக்கோ அவனுக்கு தான் கொடுக்கும். புரியுதா? இந்த எல்லா கிரிட்டீரியாவும் வந்து இது என்னது, பியூர் குலுக்கு சீட்டு மாதிரி தான். ஏன்னா வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க உங்களுக்கு தனித்தனியா குலுக்கு சீட்டு எடுக்க முடியாதுல்ல, அதனால வந்து ரேண்டமா ஒரு நம்பர் வந்து அதுல வரும். இது வந்து ரொம்ப வந்து ஒரு கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் இல்லன்னா 2 பேர் அது வந்து வர மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸ். இன்ட்ரெஸ்டா இருக்கா? சோ மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் இந்த ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகும். இன்ட்ரெஸ்டா இருக்கா? எல்லாருமே வந்து வாட்ச் பண்றீங்க, வியூ பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல? அப்படியே அந்த செல்ல வைங்களேன். அப்படியே செல்ல பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப். இருங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. பெல் பட்டன் இருக்கா? அமுக்குங்க. ஆல் அமுக்கிட்டீங்களா? தேங்க்யூ.